அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அன்பு உறவுகளே, மனித குலத்திற்கெல்லாம் தாயாக, சகோதரியாக, தங்கையாக, மகளாக, மருமகளாக, துணைவியாராக, இப்படி பல அவதாரங்களை எடுத்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண் தெய்வத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு உறவுகளே, இந்த நன்னாளிலே சீர்காழி ஐயா பாடிய ஒரு சிறிய பாடல் 4 வரி பாட வைக்கின்றேன். பொறுமையாக எல்லாம் கேளுங்கள். தொட்ட இடம் துலங்க வரும் தாய்க்குலமே வருக, கைப்பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருக, பொன்மகளே நீ வருக. அன்பு சொந்தங்களே, இந்த ஜியோரெக்ஸை குடிபோதை மறுவாழ்வு மையத்தை 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்நிறுவனத்தின் தலைவி டாக்டர் ஏசியன் அருணா அவர்களை நாம் மனமாற வாழ்த்துவோம், பாராட்டுவோம். ஏனென்றால் தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அது மட்டுமல்லாது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புணர்வு. இந்த பொறுப்புணர்வு இல்லாமல் இந்த நிறுவனத்தை நடத்தவே முடியாது. சில சமயங்களில் எங்கள் நிகழ்ச்சிக்கு அந்த அம்மையார் வருவாங்க. வந்ததுலேருந்து அவங்க கவனம் ஃபுல்லாக இந்த சென்டர் மேலே இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா பல உயிர்களை அவங்க நம்பி கொடுத்துருக்காங்க. அந்த உயிர்களை அவங்க காப்பாற்றி ஆகணும் இல்லையா? கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாச்சுன்னா ஒரு உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆகிடும். அதனால் எந்த நேரமும் அதில் ஒரு கவனமாக இருப்பாங்க. நாங்கள் பெரும்பாலும் எங்கள் டீமில் அவங்க பேரே மாற்றிட்டோம், சிங்கப்பெண்ணேன்னு வச்சுட்டோம். சிங்கப்பெண்ணே வருக. ஏன்னா எந்த நேரம் டைம் பார்க்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலை எங்கே விழா நடத்தினாலும் எங்களுடைய விழாக்கு வந்துடுவாங்க. அதனால் அவங்க நாங்கள் ஒரு மகளாகவோ செல்ல பிள்ளையாகவும் நாங்கள் பார்க்குறோம். ஆச்சா, அப்போ சர்வதேச மகளிர் தினம் ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா? உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க தெரியுமா? பெண்களுக்கு ஏற்பட்ட வன்கொடுமை, பலாத்காரம், இன்னும் பல குற்றங்களிலிருந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, விழிப்புணர்வு ஏற்படுகின்ற நல்ல நோக்கத்தோட உலகம் முழுவதும் நாம் இந்த விழாவை நாம் கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கு இந்த விழாவை இணைய செய்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். பெண்கள் கல்வி கற்க, பணி செய்ய, கருவறைக்கு செல்ல தடை இருக்கிறது. இன்னும் இந்த காலத்தில் இருக்குது. அந்த தடையை நீக்கிறதுக்கு நீங்கள்லாம் போராடுறோம். ஒரு சகோதரி சர்வதேச விண்வெளியில் விண்கலத்தில் அவங்க 320 நாள் தனி அறையில் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு பெரிய மாபெரும் சாதனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பெண் முன்னேற்றம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறணும். பெண்கள் முன்னேறது தான் நம்ம தேசம் முன்னேறம் இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பெண்களுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டம் எல்லாம் ஏற்றாலும் தான் இருக்குது. அதை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு தான் நாங்கள் பாடுபடுறோம். நாங்களும் எங்கள் வழக்கறிஞர்களும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி நாங்கள் பயணம் செய்கிறோம். மக்களுக்கு சட்டங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சட்டம் தெரிஞ்சால் தான் அவங்களால போராட முடியும். உதாரணத்துக்கு ஒரு பேனா வச்சுருக்கோம், ஒரு செல் வச்சுருக்கோம். இதெல்லாம் உபயோகப்படுத்தாமல் என்ன ஆகும்? உபயோகப்படுத்தாத பொருள் உபயோகம் மற்றதாகி விடும். அதனால் எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கணும். சட்டத்தை நாம் எல்லாரும் பயன்படுத்தணும். பெண்களுக்கு சம ஊதிய சட்டம் 1976ஆம் ஆண்டு வந்தது. பெண்களா ஒரு நிறுவனத்தில் ஒரு பாதி சம்பளம் தான் அப்படின்னு ஒரு வரவு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தலை தெரிந்தது சட்டம். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை உண்டு. ஆனால் கிடைக்குதா? கொடுக்குறாங்களா? இந்த சட்டம் யாரும் ஏற்றுக்கிறாங்கன்னா கேள்விக்குறி. கிடையவே கிடையாது. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி மயிலாடுதுறையிலேருந்து சென்னைக்கு வந்தாங்க. ரொம்ப வறுமையில் வந்தாங்க. அப்போது யாரும் எங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. எங்கிட்ட கேட்டாங்க,
இந்த மாதிரி ஐயா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, நாங்கள் வந்து காதல் திருமணம் பண்ணதுனால எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, எங்களுக்கு சொத்துல பங்கே கிடையாது சொல்லி அண்ணன் சொல்லிட்டாரு. பல ஏக்கர் இருக்குது, நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்குது, அதனால் எங்கள் கிராமத்துக்குள்ளே நான் போக முடியாது, ஏதாவது உதவி செய்யுங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் தைரியமாக இருக்கீங்களா? இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன். அப்போ அவங்க உதவி செய்கிறோம். அப்போ என்ன பண்ணோம், அவங்கள வழக்கறிஞை கூப்பிட்டு வந்து அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் எழுதி வாங்கி அந்த சட்டத்தில் வந்து மயிலாடுதுறை கோர்ட்டுக்கு வந்து அந்த அம்மா போகிறாங்க. சொத்தில் வந்து பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு அப்படின்ற இதில் வந்து அவங்க போகிறாங்க. போயிட்டு அந்த ஊருக்குள்ளே போகிறது அவங்க பயப்படுறாங்க. அப்போ இங்கேருந்து அங்கே உள்ள காவல் நிலையத்துக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி இவங்களுக்கு தனி ஒரு மனு செஞ்சு ஒரு போலீஸோட கோர்ட்டுக்கு போனாங்க. இலவச சட்ட மையத்தில் கூட்டு போய் அவங்க பேசி, நீங்கள் இந்த மாதிரி இல்லைங்க, காலம் மாறிடுச்சிங்க, இது சட்டத்தில் பங்கு கொடுத்தா அவங்களுக்கு உடனடியாக கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் வேறு மாதிரி அவங்க ஆட்சி எடுப்பாங்க, அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு அலைய வேண்டியதாக இருக்கும், அவங்க உரிய பங்கு கொடுத்த வேண்டிய சமரசமாக பேசி முடிச்சு அவங்களுக்கு ஒரு 18 லட்சம் கிடச்சிச்சு, வாங்கிட்டாங்க. ஆனால் சட்டம் தெரியல அவங்களுக்கு. இன்னும் இந்த சட்டம் தெரியாமல் வந்து எங்களுக்கு அவங்களுக்கு தெரியல சொன்னால் இன்னும் அவங்க கிராமத்தில் வந்து கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க, வீட்டு வேலை செஞ்சு இதெல்லாம் பிழைக்கிறாங்க. அவங்களோட உரிமை அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி பாலியல் தொல்லை தடுப்பு சட்டம் நாங்கள் நிறைய நாங்கள் செஞ்சுருக்கோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுடைய கதை எப்படின்னா புலிவாலை பிடிச்ச கதை. பெண்களுக்காகவும் சரி குழந்தைகளுக்காகவும் சரி நாங்கள் வந்து தைரியமாக நாங்கள் இறங்கி செய்கிறோம். திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, சமுதாயத்தில் ஒரு சில சமூக பயந்து மேட்டில் பயந்து பின் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி பின் வாங்கும் பொழுது எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்களுக்கும் ஆபத்து, காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஆபத்து, எல்லாருக்கும் ஆபத்து. அவங்க நமக்காக வந்தாங்களே, நம்ம அவங்களுக்காக நிற்கணும், கடைசியில் நிற்கிற ஒரு தைரியத்தை இழந்துறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பணத்துக்காகவே விட்டு கொடுத்தாங்க, வழக்கு வாபஸ் வாங்கிறாங்க, கௌரவத்தை இழந்துறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பெண்கள் வைராக்கியமாக இருக்கணும். பெண்களே எதிரி அப்படின்னு அம்மையாட சொன்னாங்க. அது 100% உண்மை. பெண்கள் தான் எதிரி. மாமியாரால் மருமகளுக்கு பிரச்சனை, மருமகளால் மாமியார் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை அவங்க சந்திக்க வேண்டியது ஏற்படுகிறது. பெண்களுடைய பாதுகாப்பு பற்றி அம்மா சொன்னாங்க, போக்சோ சட்டம் சொன்னாங்க, எல்லாம் புரிஞ்சு நினைக்கிறேன். அத்தையாக பெண்கள் சிசுகளை தடுப்பு சட்டம், இப்படி பெண்களுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. பெண்களுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் என்ன போராடுறோம்னா, எங்களுடைய விழாக்களில் ஒவ்வொரு மகளிர் தத்தன்றோம், தனி நீதிமன்றம் மட்டும் மாநில அளவில் கொண்டாடப்பட்டு பத்தாது, ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தனி நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். அதே மாதிரி தேசிய மகளிர் ஆணையம், மாநில அளவில் மகளிர் ஆணையம் இருக்குது. இது நிறையவே தெரியாது. உங்களோட பிரச்சனைகளை அவங்கள்ட்ட எப்போ நீங்கள் கொண்டு செல்லலாம். அதே மாதிரி பெண்களை சொல்ல விரும்புகிறேன், கஷ்டம் வரும்போது நான் என்ன பண்ணக்கூடாது, கண்ணை மூடக்கூடாது, விழிச்சு பார்க்கணும். உங்களுக்கு துணையை நான் இருக்கிறோம், அம்மா காவல்துறை அதிகாரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த நேரமும் தைரியமாக ஒரு கஷ்டத்தை வந்து ஸ்பேஸ் பண்ணலாம். சோசியல் மீடியாவில் ரொம்ப கவனமாக இருங்க. ஃபேஸ்புக்கில் நாங்கள் போன 1ஆம் தேதி கர்நாடகா மாநிலத்தில் ஒரு மகளிர் நிகழ்ச்சி நடத்தினோம். அந்த நிகழ்ச்சி முடிய தருவாயில் ஒரு சகோதரி அழுதுகிட்டே ஸ்டேஜுக்கு வந்தாங்க. இன்னுமா என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த மாதிரிங்க எனக்கு வந்து ஒரு 7 வருடத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து என்னோட ஃப்ரெண்டாக பழகினார். ஆரம்பத்தில் ரொம்ப டீசெண்டாக இருந்தார். போக அவருடைய குணங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது, மோசமாக இருக்குது, பாலியல் துன்பத்துக்கு ஆளாகிட்டார். எனக்கு தனி ஒரு காட்டுக்கு கூட்டு போயிட்டு என்னை ஃபோட்டோலாம் எடுத்துட்டாரு அப்படி சொல்லி நம்ம அழுகுறாங்க. அவங்க வந்து விடுதலையே கிடையாதா அப்படின்னாங்க. அப்படின்னா சரிம்மா நாங்கள் ஏண்டி ஏற்பாடு செய்கிறோம், நீங்கள் உங்களுடைய மனுவை கொடுங்க, அதே மாதிரி கடைசியாக கூட நிற்கணும் அப்படி சொல்லி என்ன பண்ணோம். அப்போவே நம்முடைய ஃபேக்ஸ் மூலியமாக, இமெயில் மூலியமாக, மகளிர் ஆணையம், மனிதர்கள் ஆணையம் எல்லா இடத்துக்கும் நாங்கள் உடனே அனுப்பிட்டோம். இங்கே எப்போ இந்த டீம்லாம் என்ன பண்ணாங்கன்னா சுற்றி பார்க்க போயிருக்காங்க. அவங்களுக்கே தெரியாது இந்த வேலையை செஞ்சுட்டு கிளம்பி வந்துட்டேன். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நங்கூரம் மாதிரி பல இடங்களில் போய் ஆக்டோபஸ் மாதிரி முக்கிய மாட்டியாச்சு. அவர் யாருன்னா ஒரு பஸ் இதே கிடையாது, ஏதோ வழியாக ஒரு தவறாக வழியாக பணம் வருது. அவருக்கு
பாடி ஃபில்டர் என்ன பண்ணுறாரு, பாடி ஃபில்டர் அவர் வந்து உடலை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு பெண்களை மயக்கி ஏமாற்றி அவங்கள ரொம்ப கொடுமை செய்யாது. இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் தைரியமாக வந்து உங்களுடைய புகாரை கொடுத்தா தான் எங்களை போன்றவரை உங்களுக்கு உதவி செய்ய முடியும். வாய்ப்பு அமைத்த கொடுத்தமைக்கு நன்றி, நன்றி வணக்கம்.